கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த 3வது மாதம் மார்ச் மாதம் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்களின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2021 ஆண்டு 2 மாதங்களை கடந்து 3வது மாதத்துக்குள் வருவதற்கு தேவன் பாராட்டின உன்னத கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? ஆண்டவருடைய பாதத்தில் இந்த புதிய மாதத்திற்காக மார்ச் மாதங்களுக்காக நான் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்த பொழுது தேவனாய் கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தர் உனக்கு முன்பாய் சென்று கோணலான எல்லாவற்றையும் நேராக்குவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, பிசாசு என்னென்ன காரியங்களிலே கோணலாய்க்கு வைத்திருக்கிறானோ அத்தனை காரியத்தையும் தேவனாய் கர்த்தர் நேராக்குவார். அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். எது உங்கள் வாழ்க்கையில் கோணலாக இருக்கிறதோ, எது மாறுபாடாக இருக்கிறதோ, எது பிரச்சனையாக இருக்கிறதோ அதை தேவன் நேராக்க போகிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய குடும்ப காரியமாக இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கட்டும், என்னுடைய தொழிலாக வேலையாக எது இருந்தாலும் சரி, அதில் பிசாசு செய்திருக்கிற கோணலான காரியங்களை எல்லாம் நேராக்குவீராக. நம்மளால் முடியாது, நம்மளால் அதை செய்ய முடியாது. பிசாசு தான் எல்லாவற்றையும் கோணலாக்குகிறான். ஏனென்றால் பிசாசுக்கு பெயர் தான் கோணலான சர்ப்பம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 27வது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கு கோணலான சர்ப்பம். அப்போ அந்த சர்ப்பம் என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையை கோணலாக்குகிறது, நம்முடைய தொழிலை கோணலாக்குகிறது. அது கோணலான சர்ப்பம். என்ன இதனால் நேராக இருக்கோன்னா, பாம்பு மாத்திரம் கோணலாக வளைந்து வளைந்து அது போகும். யோசித்து பாருங்கள், முதல் குடும்பம், ஆதி குடும்பம், ஆதாம் ஏவாள். இந்த குடும்பத்தை கோணலாக்கி ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தியது சர்ப்பம். இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தை கோணலாக்கி கொண்டிருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகளை இந்த மார்ச் மாதத்தில் தேவனாய் கர்த்தர் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் சர்ப்பம் ஏவாளை பார்த்து சொன்னது, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவதில்லை. ஏவாள் நம்பினாள். ஏவாள் நம்புகிறதை போல் அது பேசியது. ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஏவாளை பார்த்து, நீ ஏன் நான் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாய்? ஏவாள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் அதை புசித்தேன். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையை கோணலாக்கிக்கிட்டு இருக்கிற சர்ப்பம் இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போக போகிறது, உங்களுடைய பிள்ளைகளை விட்டு வெளியே போக போகிறது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை விட்டு வெளியே போக போகிறது. கர்த்தர் அதை நேராக்குகிறார். அதை நேராக்குறதுக்கு பிசாசு எதையெல்லாம் குழப்பி வைத்திருக்கிறானோ அத்தனையும் இந்த மாதத்தில் தேவனாய் கர்த்தர் நேராக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நேராக்குகிற தேவன். ஆகையால் தான் கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு முன்பாய் சென்று கோணலான எல்லாவற்றையும் நேராக்குவேன். அப்போ ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரை நீங்கள் முன்னாடி செல்லுங்க, ஆண்டவரை என்னை மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரை முன்னாடி வைத்தாச்சுன்னா கோணலான எல்லாவற்றையும் தெய்வம் நேராக்குவார். ஒரு குடும்பத்தில் கோணலான ஒரு காரியத்தை ஒரு தெய்வ மனிதர் சொல்லும் பொழுது என் இருதயம் உடைந்தது. நான் சிந்தித்தேன். உங்கள் குடும்பத்திலையும் யோசித்து பாருங்கள். சில சூழ்நிலை வரும் பொழுது உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத காரியங்கள், ஒரு தாய் தகப்பன் 3 பிள்ளைகள், ஆசீர்வாதமான குடும்ப ஜெபம் ஒழுங்காய் நடைபெறும்.
குடும்ப ஜெபம் ஒழுங்காய் நடைபெறும். ஆலயத்திற்கு ஒழுங்காக ஆலயத்திற்கு போவார்கள். ஒரு சின்ன குழப்பம் அவ்வளவுதான். குடும்ப ஜெபம் நின்றது. ஆலயத்திற்கு அப்பா ஒரு காரு, அம்மா ஒரு காரு, பிள்ளைகள் பைக்கில் போவாங்க. அப்போ குழப்பம். அந்த குடும்பமே கோணலாகிவிட்டது. வெளியே பார்த்த நல்ல குடும்பம், ஆனால் சர்ச்சுக்கு வேறு காரில் போவாங்க. சர்ச்சுக்கு ஒழுங்காக போக முடியாது. குடும்ப ஜெபம் கிடையாது. அவங்களுடைய தொழில் பிரச்சனை எல்லாம். ஆனாலும் அந்த தம்பிக்கு ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, அப்பா அம்மா. அவர் தான் பையன், ஆண் வாரிசு. ஆனால் அந்த குடும்பத்தில் நடைபெறுகிற காரியம் என்னென்னா, அப்பா அம்மாட்ட பேச மாட்டாங்க, அம்மா அப்பாட்ட பேச மாட்டாங்க, பிள்ளைகளிடத்துல பெற்றோர் பேச மாட்டாங்க, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட பேச மாட்டாங்க, அக்கா தம்பி தங்கச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. 5 பேர் அந்த வீட்டில் இருந்தால் கூட 5 பேரும் 5 கோணத்தில் இருக்கிறாங்க. எதுனாலும் சரி தான். ஃப்ரிட்ஜ் மேலே காசை வச்சுட்டு எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க, இன்றைக்கி மீன் குழம்பு சாப்பாடு வை. இந்த அம்மா எழுதுவாங்க, இன்றைக்கி மீன் வரல, அதனால் சாப்பாடு வைக்க முடியாது. ஹால்லேருந்து கூப்பிடுவாங்க, சாப்பாடு ரெடியாக இருக்குது, சாப்பாடுன்னா வாங்க. அங்கே வரும் பொழுது எல்லார் பிளேட்லேயும் சாப்பாடு போட்டு வச்சுருப்பாங்க. டைனிங் ஹாலில் உட்காந்து பேசுகிறது கிடையாது. பேசணும். டைனிங் ஹாலில் உட்காந்திங்கன்னா உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசணும், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேசணும். இந்த மார்ச் மாதத்தில் இதெல்லாம் கத்த நேராக்க போகிறார். இந்த மகனுக்கு கல்யாணம் வந்தது. கல்யாணத்தில் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லோரும் வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு காலையில் கோட் ஷூட் போடுறதுக்காக இரவில் அவருடைய தம்பி மகன் கோட் ஷூட்லாம் போட்டு பார்க்கும் பொழுது ஒரு 2 இன்ச்சு பேண்ட்டு நீட்டமாக இருந்துச்சு. இப்போ அந்த 2 இன்ச்சை குறைக்கணும். டெய்லர்கிட்ட போய் கொடுக்க முடியாது. மிட் நைட்டு இவன் காலில் வந்துட்டு சத்தமாக, காலையில் கல்யாணம், என் பேண்ட்டு 2 இன்ச்சு ஹைட்டாக இருக்குது, 2 இன்ச்சு குறைக்கணும், டேபிளில் பேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்லிட்டு போயிட்டான். பாருங்கள் பிசாசு என்ன செய்கிறான். அப்படி தகப்பனர் பார்க்கிறார், என் மகன் இது வரைக்கும் என்கிட்ட கேட்கல, ஆனால் பாவம்னு சொல்லி அவர் எழும்பி 2 இன்ச்சை கட் பண்ணி அந்த 2 இன்ச்சை தச்சு வச்சுட்டு போயிட்டார். அவருடைய தாயார் 2 இன்ச்சை கட் பண்ணி, தாயாரும் 2 இன்ச்சை கட் பண்ணி தச்சு வச்சுட்டாங்க. அக்காவுடைய பங்குக்கு அக்கா, தங்கச்சியுடைய பங்குக்கு தங்கச்சி. ஆனால் காலையில் மாப்பிள்ளை கோட் போடும் பொழுது முக்கா பேண்டாக இருந்துச்சு. ரசித்து பாருங்கள். கோணலாக்குகிற ஒரு பிசாசின் கிரியை. உங்கள் வாழ்க்கையிலும் சரி, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்குங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் செம்மையாக்குவான். ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், என்னை சரி செய்ய வேண்டிய காரியத்தில் தகப்பனே நீர் சரி செய்யும் என்று சொல்லி பாருங்கள். என் குடும்பத்தை உங்கள் கையில் கொடுக்குற ஆண்டவர், என் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், என் குடும்பத்தில் இருக்கிற கோணலும் மாறுபாடுமான அந்த காரியங்களை எல்லாம் நேராக்கும். என்னால் முடியாது. மார்க் 10:27 சொல்கிறது, இது மனிதனால் கூடாதது தான், தேவனால் கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் கோணலாக்கி பிசாசு வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் இந்த மாதத்தில் கத்த நேராக்க போகிறான். அதற்கு முதலாவதாக ஆண்டவரை நீர் எங்களுக்கு முன்பாய் சொல்லும். ஆண்டவரை முன்னாடி வச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் எல்லாம் நேராக்குவார். ஆண்டவர் முன்னாடி சொல்லும் பொழுது கோணலானவை எல்லாம் நேராகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஏசாயா 40வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கரடு முரடானவைகளாம் சமமாக்கும், கோணலானவைகளாம் நேராக்கப்படும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் தாழ்த்தப்படும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்பட போகிறது. உங்கள் பிள்ளைகள் மூலமாய் வெளிப்பட போகிறது. உங்கள் குடும்பத்தின் மூலமாய் வெளிப்பட போகிறது. ஏனென்றால்
கர்த்தர் உங்களுடைய பாதையை செவ்வையாக்குவார். செவ்வையான பாதையில் நீங்கள் சாவியை கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி போயிட்டாங்க. ஆண்டவருடைய கிருபையினால் அந்த மாதமே பிஸ்னஸில் காணப்பட்ட எல்லா சரிவையும் கர்த்தர் சரியாக்கினார். எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் சரியாக்கினார். எல்லா நஷ்டங்களையும் கர்த்தர் சரியாக்கினார். ஒரு குறிப்பிட்ட மனிதன் அந்த இடத்தை விட்டு அப்புறம் போகும் பொழுது, பிசாசு அப்புறம் போகும் பொழுது தேவன் அதை சரி பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் சென்று உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய எல்லா தனிப்பட்ட காரியத்திலும் சரி, கோணலாக்கி வைத்திருக்கிற சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. நீங்கள் உங்கள் பிள்ளையிடத்தில் உட்காந்து பேசணும். ஒரு சகோதரி இடத்துல பேசும் பொழுது சொன்னாங்க, ஐயா, என் கணவருடைய ஃபேமிலிக்கு என் பிள்ளைகள் போயிட்டு வந்தாங்கன்னா என் பிள்ளைகள் வாழ்க்கையே மாறிவிடுகிறது. என் கணவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க சினிமா பார்க்குறாங்க, என்னென்னமோ தப்பு பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி என் பிள்ளைகள், டேடி மாமி நீங்கள் தான் எங்களை ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கீங்க, ஆனால் அத்தை மாமாவெல்லாம் பாருங்கள் அவங்க ஃப்ரீடமாக விட்டுருக்காங்க. பிசாசு மனிதர்கள் மூலமாக கோணலாக்கி விடுகிறான். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நேர் வழியாக நடக்கிறத பிசாசு கோணலாக்கி விட்டுருக்கிறான். ஆனால் இந்த மாதத்தில், இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் நமக்கு செய்யப்போகிற ஒரு பெரிய காரியம், ஆண்டவரே என்னால் முடியாத ஆண்டவரே உங்கள் கையில் கொடுக்குறேன், கொடுத்து பாருங்கள். எந்தெந்த காரியத்திலாம் கோணலாய் காணப்பட்டதும் அத்தனையும் சரி பண்ணுவா. இன்னைக்கு உங்களை ஃபஸ்ட்டு சரி பண்ண போகிறா. உங்கள் வழிகளை சிந்திச்சு பாருங்கள். ஆகாய் 2 அதிகாரம் 5 முதல் 7 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்களே, நீங்கள் சாப்பிட்டும் உங்களுக்கு பசி ஆறவில்லையே, நீங்கள் உடுத்தியும் போர்த்தியும் குளிர் விடவில்லையே, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வழி மாறுபாடாக இருக்கிறதா? நம்முடைய வழி கோணலும் மாறலுமாய் இருக்கிறதா? கர்த்தர் கோணலும் மாறலுமாய் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நேராக்க போகிறார். அதில் இருக்கிற உங்களை
கர்த்தர் சரியான பாதையில் நடத்த போகிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, கோணலாய் இருக்கிறவர்கள் நடுவிலே நான் என் ஜனங்களை சரியாக்குவேன், நேர்த்தியாய் நடத்துவேன், எல்லாவற்றையும் நான் பரிசுத்தமாய் நடத்துவேன். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரை நான் அந்த உலகத்தை பார்க்கல, அது கோணலாக போயிட்டு இருக்குது, மனிதர்களை பார்க்கல. ஆனால் அந்த கோணலாய் மாறுபாடாய் இருக்கிறவர்கள் நடுவில் கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் சரியாய் நடத்த போகிறான். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, என்னை நடத்துங்க ஆண்டவர், என் குடும்பத்தை நடத்துங்க, என்னுடைய வேலையில் என்னை நடத்துங்க, ஊழியத்தின் பாதையில் என்னை நடத்துங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஊழியத்திலும் சரி, குடும்பமானாலும் சரி, பிஸ்னஸ் ஆனாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, கர்த்தர் தான் எஜமானாக இருக்கணும், கர்த்தர் தான் அதை நடத்தணும். அப்பந்தான் அது சரி செய்ய முடியும். அல்ல, ஒன்னே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். பிரசங்கி 7:13 சொல்லுகிறது, கர்த்தர் கோணலாக்கினதை நேராக்கத்தக்க மனிதன் யார்? கர்த்தர் ஒரு காரியத்தை கோணலாக்கிட்டார்னா அதை யாராலையும் நேராக்க முடியாது. ஆனால் பிசாசு கோணலாக்கி வைத்த எல்லாவற்றையும் கர்த்தர் நேராக்க போகிறார், கர்த்தர் சரியாக்க போகிறார். ஒரே மகன், தாய் தகப்பன் ரொம்ப செல்லத்தை கொடுத்து, ரொம்ப பாசத்தை கொடுத்து, அளவுக்கு அதிகமான பாசம், என்னெல்லாம் கேட்டானோ அத்தனையும் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் நாள் வந்தது, அப்பாவை மதிக்கலை, அம்மாவை மதிக்கலை, அவன் கையில் எல்லா பணமும் இருக்க ஆரம்பித்தது. அந்த தாய் தகப்பன் வந்து கண்ணீரோடு சொன்னார்கள், ஒரே மகன் எங்களை மதிக்க மாட்டேங்கிறான், எங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். ஆனால் கர்த்தர் தெளிவாய் சொன்னார், இதற்கு காரணம் இவர்கள் தான், இந்த தாய் தகப்பன் தான். கேட்கும் பொழுதெல்லாம் பணத்தை கொடுக்கிறது இவர்கள் தான், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறது இவர்கள் தான். ஒரே மகன் என்று சொல்லி எல்லா பாசத்தையும் தேவையில்லாத காரியத்திற்கு செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இவர்கள் தான். இவர்களை சரி பண்ணினா அவங்க மகன் சரியாயிடுவான்னு சொன்னாங்க ஆண்டவர். அப்போ நான் சொன்னேன், அன்பு சகோதரி நீங்கள் சரியாகுங்க, அன்பு சகோதரா நீங்கள் சரியாகுங்க, உங்கள் மகன்கிட்ட காட்டுக்கிற அன்பை அப்படி குறைங்க. என்ன பிரதர், கர்த்தர் சொல்லுகிறார் அதை செய்யுங்க. கர்த்தர் மேலே தான் அதிகம் அன்பு இருக்கணுமே தவிர பிள்ளை மேலே அல்ல. அன்பு வைக்கணும், ஆனால் நீங்கள் தேவையில்லாத செல்லத்தை கொடுத்து உங்கள் மகனை நாசமாக்கிறாதீங்க. ஆண்டவர் என்னென்ன காரியங்களான்னு சொன்னாரோ, இவ்வளோ தான் காசு, நேர கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ணணும், கம்பெனிக்கு ஒர்க் பண்ணாலும் இவ்வளோ தான் பணம் தர முடியும், இவ்வளோ தான், எல்லாத்தையும் ஒரு லிமிட் பண்ணுங்க. அந்த தாயும் தகப்பனும் ஜெபத்தோடு கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தையை செய்தார்கள். ஒரே மாதத்துக்கும் அந்த வாலிப மகனுடைய வழியை கத்த மாற்றினான். பாவத்துக்கு நேராக சென்ற மகனை கத்த மாற்றினான். உங்கள் பிள்ளையா இருக்காங்களா? கத்த சொல்லுகிறான். ஏசாயா 54:13, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும். ஆண்டவர் போதித்து நடத்தினா சரியான வழியில நடத்துவார். சங்கீதம் 32:8 உங்கள் மேலே கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நீங்கள் நடக்க வேண்டிய வழியை கத்த காட்டுவோம். கோணலான வழிகளை விட்டு நேரான சரியான பாதைகளை கர்த்தர் உங்களை நடத்துவோம். எல்லா காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். நீர் எனக்கு முன்பாய் சொல்லும், எல்லா கோணலையும் நேராக்கும். நீர் எனக்கு முன்பாய் சொல்லும். சொல்லட்டுமா? நேராக இந்த மாதம் முழுவதும் சரியான பாதையில் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். இதை பார்த்து கொண்டிருக்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை சரி செய்ய போகிறார், உங்களுடைய குடும்பத்தை சரி செய்ய போகிறார், உங்களுடைய ஜீவியத்தை சரி செய்ய போகிறார், உங்களுடைய பிஸ்னஸில் காணப்படுகிற தோல்விகளை சரி செய்ய போகிறார், உங்கள் பிஸ்னஸில் செய்ய வேண்டிய நிறைய ஒழுங்கான காரியங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்த போகிறார். உங்களுடைய வேலைக்கு ரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா சத்துனுடைய கிரிகளை அழித்து உங்கள் வேலையில் உங்களை சரி செய்ய போகிறார். எல்லா காரியத்திலையும் நீங்கள் செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்கள் நடத்துங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்து பாருங்கள். இந்த மார்ச் மாதம் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். எப்படி நடத்துவார் தெரியுமா? எலியேசர் சொன்னார், ஆண்டவரே என் எஜமானுடைய மகனுக்கு என்னை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பணியை என் கையில் கொடுத்துட்டாங்க, என்னை நடத்துங்க, நேர் வழியாய் நடத்துங்க. எனக்கு தெரியலை எப்படி பேசணும், எங்கே போகணும், யாரை பார்க்கணும் எனக்கு தெரியலை, என்னை நேர் வழியாக நடத்துங்க.
கோணலான காரியத்தை பார்க்கல, ஒரு புரோக்கரை போய் பார்க்கல, இல்லைன்னா மற்றவங்களை போய் விசாரிக்கல, ஆண்டவரை சார்ந்து கொண்டார். கோணலான வழிகளை விட்டு கத்த நேரான வழியை நடத்தினார். ஆகையால் தான் எலியேசர் சொல்கிறார், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் எப்படியும் உங்கள் வாழ்க்கை கோணலும் மாறுபாடமாக இருந்திருக்கலாம். ஆனால் 2021 மார்ச் மாதத்தில் கர்த்தர் உங்கள் வழிகளை நேராக்குகிறார். கர்த்தர் நேராக்கும் பொழுது அதை யாராலையும் மாற்ற முடியாது. கர்த்தர் நேராக்குவார். சொல்லுங்க, என் பிள்ளைகளை உங்கள் கையில் கொடுக்கிறப்பா, என் குடும்பத்தை உங்கள் கையில் கொடுக்கிறப்பா, என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை உங்கள் கையில் கொடுக்கிறேன், எங்கள் தொழில், எங்கள் குடும்பம், என் வேலை எல்லாவற்றையும் என்னுடைய கரத்தில் கொடுக்கிறோம். என்னை நேர் வழியாக நடத்துங்க, சரியாய் நடத்துங்க, எங்களுக்கு முன்பாய் நீர் செல்லுங்க. மீகா 2:13 சொல்கிறது, இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் செல்வாராம். அவர் எல்லா தடைகளையும் உடைத்து எறிந்து கரடு முரடெல்லாம் சமமாக்கி கோணலானவைகளை நேராக்கி பள்ளங்களை எல்லாம் நிரப்பி ஆசீர்வாதத்தின் பாதையில் கர்த்தர் உங்களை நடத்தப் போகிறார். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஆண்டவரே, என்னையும் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், என் குடும்பத்தை உன்னுடைய கரத்தில் கொடுக்கிறோம், என்னுடைய வேலையா, என்னுடைய பிஸ்னஸா, என்னுடைய தொழில் துறைகள் எல்லாவற்றையும் உன்னுடைய கரத்தில் கொடுக்கிறோம், நீ நடத்தும் என்று சொல்லுவீங்களா? எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த கடந்த 2 மாதமாக ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தின தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த 3வது மாதம் மார்ச் மாதத்தில் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை நேர்வழியாய் நடத்துவீராக. சொல்லுவார்கள், மார்ச் மாதம் மார்ச் ஃபாஸ்ட் போல நேராய் போகும் என்று சொல்லி, சீக்கிரமாய் போகும் என்று சொல்லி, மார்ச் வந்தாலே மார்ச் ஃபாஸ்டாக போய்விடும் என்று சொல்வார்களே அப்பா. தகப்பனே, கோணலான எல்லாவற்றையும் இந்த மார்ச் மாதத்தில் நேராக நீர் மாற்றுகிறதற்காக நன்றி. இவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கோணல் தொழிலும் சரி, குடும்பத்திலும் சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் காணப்படுகிற கோணலான எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நீர் சொல்லிக் கொடுப்பீராக. இந்த காரியத்தை பிசாசு கோணலாக்கி வைத்திருக்கிறார், இதை என் தேவன் சொல்லிக் கொடுத்து அதை நேராக்குவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும், கரடானவைகள் எல்லாம் சமமாக்கப்படட்டும், கோணலானவைகள் எல்லாம் நேராகட்டும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். இந்த மாதத்தில் அப்படி செய்கிறதற்கு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த மார்ச் மாதம் கர்த்தர் உங்களை நேராய் நடத்த போகிறார். கோணலான எல்லாவற்றையும் நேராக்கி போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். God bless you. God bless you.